தமிழகத்தில் சாதி மதத்தால் திட்டமிட்டு சிலர் நம்மை பிரிக்க நினைக்கிறார்கள் என குற்றம் சாட்டிய சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அதனை யாரும் ஏற்கக்கூடாது என வேண்டுகோள் விடுத்தார். நெல்லையில் 2வது பொருநோய் இலக்கிய திருவிழா பாளையங்கோட்டை நேருஜி கலையரங்கில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கலந்து கொண்டு இலக்கிய திருவிழாவை தொடக்கி வைத்தார். தொடர்ந்து பேசிய அப்பாவு, அதிக அளவு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள் உள்ள பகுதியாக பொருநை ஆற்றங்கரை பகுதி அமைந்துள்ளதாகவும், தன்னை பற்றி நினைக்காமல் நாட்டை பற்றியும் சமூகத்தை பற்றியும் சிந்திப்பவர்கள்தான் படைப்பாளிகள் என குறிப்பிட்டார். இந்தியாவை தாண்டி உலகின் 7 நாடுகளில் ஆட்சி மொழியாக தமிழ் இருப்பதாகவும், தமிழகத்தில் மட்டுமே தமிழ் ஆட்சி மொழியாக உள்ளதாக சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் சாதி மதத்தால் திட்டமிட்டு சிலர் நம்மை பிரிக்க நினைக்கிறார்கள் என குற்றம் சாட்டிய சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அதனை யாரும் ஏற்கக்கூடாது என வேண்டுகோள் விடுத்தார்.